என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்தர் குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சார்ந்த தம்பி ஆகாஷ் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் அடித்து படுகொலை செய்யப்பட்ட விஷயம் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதைத் தொடர்ந்து 3 நாட்களாக பரமக்குடி டு மதுரை நெடுஞ்சாலையில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் மட்டுமல்லாமல் ஏனைய இயக்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாம் வந்து அந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அக்கா, அதாவது பெரியம்மா பொண்ணு வந்து இருதய வழியால் இறந்தாங்க. அதுக்கப்புறம் அதை காரியம் செய்கிறதுக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போயிருந்தோம். அப்போதைக்கு இந்த தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே காரியம் முடிஞ்சு கரெக்டாக ஊருக்கு வந்த உடனேயே, கரெக்டாக வரும்போது ஒரு 2 மணி இருக்கும், வந்த உடனே அடுத்து நம்ம நேராக மானாமதுரை போனோம். மக்கள் நடந்த அந்த போராட்ட காலத்தில் நின்றுட்டு அதற்கப்புறம் மறுநாள் அன்று இரவு நம்ம ஊரில் மறுபடியும் ஒரு கேதமாயிருச்சு. அதாவது அத்தை தான், உறவினர் தான், அவங்க தவறிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம செய்தி கேட்டோடனே நம்ம கிளம்பி வந்துட்டோம். ஸோ ஆகாஷோடைய படுகொலை என்பது தொடர்ந்து காவல்துறை, அதாவது லாக்அப் டெத் வந்து தொடர்ந்து அரங்கேறிகிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி அஜித் என்ற ஒரு பையனை விசாரணை என்ற பேரில் சக காவலர்கள், அதாவது ஸ்பெஷல் டீம் வந்து அடித்து கொன்னது எல்லாத்தையுமே தெரியும். திருப்போணத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக வந்து இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் இன்றைக்கி மானாமதுரையில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. இதுவரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பியோ, எஸ்பியோ இல்லை கலெக்டர் அவர்களோ யாருமே வந்து அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன, எதனால் போராட்டம் கூட கண்டுகொள்ளாமல் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போ இத்தனை நாட்கள் போராட்டம் நடந்தும் கண்டுகொள்ளாமல் இருக்குது இந்த அரசு. இதில் நேற்று மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் அக்கா தமிழரசி வந்திருப்பாங்க போல இருக்கு. அவர்களையும் சரமாரியாக அங்கே உள்ள மக்கள் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அங்கே காமெடி மழத்தி நல்லா சிறப்பாக தான் கேட்டிருக்குது. எல்லாமே தலையாட்டி பொம்மையாக தான் இங்கே வந்து நம்ம சமூகத்தில் கூடிய அந்த கட்சியில் உள்ளவங்க திமுகவில் வந்து இருக்காங்க. திமுக நிறைய எந்த கட்சியாக இருந்தாலுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து பேசியிருந்தாங்க. அதை பார்க்க முடிஞ்சது. நம்மளால் அந்த களத்தை நிற்கலாட்டியும் அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்க வந்து முடிஞ்சது. ஸோ காவல்துறை தரப்பில் வந்து எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு கதைகளை வந்து வெளியிடுவாங்க. அதாவது இதற்கு முன்னாடி அண்ணா நகரில், மதுரை அண்ணா நகரில் அப்படி தான் ஒரு பையனை விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் கேட்டால் பாலத்திலேருந்து கம்மாக்கில் தவறி விழுந்துட்டான், நீரில் மூழ்கி செத்துட்டான் அப்படின்னு ஒரு கதையை சோடித்து கடைசியில் அதையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை இங்கே என்ன தரப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் தப்பிக்க ஓடும்போது மேம்பாலத்திலேருந்து கீழே விழுந்ததாக காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அதாவது காவலர்கள் வந்து கொஞ்சமாவது அறிவோட்டத்தான் இந்த விஷயத்தை வந்து வெளில சொல்கிறாங்களா? சரி, மேலேருந்து குதித்தவனுக்கு கால் மட்டும் எப்படி உடையும், கை உடையாதா, இல்லை தலையில் அடிபடாதா? என்ன அர்த்தத்தில் காவல்துறை இந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை இந்த மக்கள் மத்தியிலையும் விதைக்கிறீங்க? இதை ஊடகங்களும், அதாவது காவல்துறை என்ன சொல்லுதோ அதையும் வந்து இந்த ஊடகம் வந்து இப்படி காவல்துறைக்கு துணை போகிறது, அதாவது இந்த மாதிரி கொலைகாரங்களுக்கு துணை போகுதோ ஊடகம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸ்பெஷல் டீம் எப்போயுமே ஒருத்தனை பிடிச்சா இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில் உள்ளவனை தான் போட்டு இந்த அடி அடிப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, கொலை வழக்கில் ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவனை காவல்துறை அடிக்கும், கையை காலை உடைக்கும். கேட்டால் பாத்ரூம்லேருந்து தவறி விழுந்துட்டான், ஓடும்போது தவறி விழுந்துட்டான் அப்படின்ற ஒரு கதையை சொல்லும். அதாவது ஒரே சமூகத்திற்குள்ள இதுவரைக்கும் ஆகாஷ் மீது எந்த ஒரு கொலை வழக்குமே இல்லாத போது முதல் குற்ற வழக்காக ஆகாஷை சேர்த்ததாக வந்து சொல்லப்படுது. அது ஒரே இதுக்குள்ள மது போதையில் நடந்த ஒரு பிரச்சனை, ஒரே சமூகத்துக்குள்ள கத்தி எடுத்து வெட்ட போனதாக, அவங்களுக்கும் பெருசாக உயிர் சேதங்கள் இதெல்லாம் சும்மா அதை எப்படி சொல்கிறது, கெத்தை காட்டுறதுக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி தான் பார்க்குறேமே அந்த மாதிரி ஒரு இதில் ஏதோ ஒரே சமூகத்துக்குள்ள நடந்துருச்சு. காவல்துறை என்ன பண்ணியிருக்கணும், அடிச்சிருக்கலாம், சரிங்களா, கடந்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு பெற்றவர்கள் வந்து கதறி அழுகிறாங்க. அதாவது என் பையனுடைய காலில் கல்லை தூக்கி போட்டு குண்டுக்கல்லை போட்டு அந்த வலி தாங்க மாட்டாமல் தான் ஒருவேளை அவன் இறந்துருக்கானா,
இல்லை வேறு எந்த இடத்துலையும் வந்து காவல்துறை முதிச்சிருக்காங்களா அப்படின்றதே ஒன்றும் தெரியலை. அப்போ காவல்துறைக்கு என்ன அருகதை இருக்குது இந்த மாதிரியான செயல்கள் செய்கிறதுக்கு? அதுவும் ஸ்பெஷல் டீமை எல்லா மாவட்டத்துலேயுமே இப்போ தேர்தல் ஒட்டி இருக்கிறனால எல்லா ஸ்பெஷல் டீமையும் வந்து கலைச்சிருக்காங்க. அப்போ இங்கே மானாமதுரையில் மட்டும் எப்படி ஸ்பெஷல் டீம் இருந்தது அப்படின்ற இங்கே கேள்வி வந்து ஒன்று வந்து எழுப்பப்படுது. அப்போ இதில் ராஜதுரை, குகன் அப்படின்ற இந்த இரு காவலர்களும் நீ எதிலையாவது என்கிட்ட சிக்குவ, அப்போது கண்டிப்பாக உன் கையை காலை உடைப்பேன் அப்படின்னு அங்கே உள்ள இளைஞர்களை மிரட்டினதாக அந்த ஊரை சார்ந்த இளைஞர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காவல்துறை எந்த அளவுக்கு சாதிய வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமாக வந்து தெரிய வருது. சரி, இதே போல தான் அதற்கு நாள் இடைக்காட்டூரில் முதல்ல இந்த 2 தரப்பும் வந்து சண்டை ஓட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது ஜாதிய பிரச்சனை நான் வந்து சொல்ல வரல, இடைக்காட்டூரில் சாதிய பிரச்சனை நான் வந்து சொல்ல வரல. இருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை வந்து நடக்குது. இவங்க அந்த பகுதியில் போய் ஏதோ சத்தம் போட்டு வந்திருக்காங்க. சத்தம் போட்டுட்டு வந்தாங்கிறக்காண்டி 9 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுது, அருவாளால் வந்து வெட்டுறாங்க. அப்போ அவருங்களை கைது செய்யாமல் காவல்துறை பிடுங்கிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் வந்து இங்கே வந்து எழுப்புறாங்க. அப்போ சாதிக்காரை வந்து அருவாளை தூக்கிட்டு வந்தால் மட்டும் அவனை காப்பாற்றுற, இதே மற்ற சாதிக்காரன்னா கருவாலை தூக்கிட்டு வந்ததுக்கு, கத்தியை தூக்கிட்டு வந்ததுக்கு ஏன்டா காலை உடைக்கிற அப்படின்னு மக்கள் அங்கேருந்து கொந்தளி போட்டு இருக்காங்க. அப்போ காவல்துறையோட மனநிலை எல்லாமே ஒரே சரௌண்டிங்கில் உள்ள காவல்துறை தானே. அப்போ ஸ்பெஷல் டீம் எங்கே இருப்ப, எல்லா பக்கத்தும் இருப்பில்ல, அவங்கள பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா, திராணி இல்லையா, ஆண்மை இல்லையா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் வந்து எழும்பிக்கிட்டு இருக்குது. அப்போ காவல்துறை என்ன செய்யுது? அப்போ குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமூக இளைஞர்களை மட்டும் குறிவைத்து தாக்குவதற்கான நோக்கம் என்ன, காவல்துறையோட நோக்கம் என்ன அப்படின்றத அப்பட்டமாக தெரியுது. இதிலேருந்தே என்னன்னா, இந்த அதாவது காக்கி சட்டை போட்டுட்டு உனக்கு சாதி வெறி இருந்துச்சுன்னா நீ உன் சாதி சங்கத்தில் போய் சேர்ந்துக்க, சாதி சங்கத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு நீ அதிலிருந்து வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம், கூலிப்படையாகவே இருந்துட்டு போயிடலாம். அப்போ காவல்துறை காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நீ கூலிப்படை வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி தானே இப்போ எல்லாருமே இங்கே வந்து கேள்வி எழுப்புறாங்க. அவங்க நேரம் கோஷம் போட்டதே பாருங்கள், காவல்துறையா கூலிப்படையா? இன்னைக்கு கூலிப்படைகளை விட காவல்துறையோட இந்த லாக்கெட்டு அதிகமாகிட்டு இருக்குது. விசாரணை என்ற பேரில் கூட்டிகிட்டு போய் அழைச்சிக்கிட்டு போய் அடித்து கொள்வது இன்றைக்கி நிறையா நடந்துகிட்டு இருக்குது, அடுத்தடுத்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்களே ஒரு கூலிப்படம் மாதிரி தானே இருக்கிறீங்க. அப்போ எதுக்கு ரவுடிசம்? இந்த ரவுடிசம் பண்ணுறாலும் நேராக காவல்துறைக்கு வந்துரு. ஏன்னா இப்போ காவல்துறை அப்படித்தானே இருக்குது. ஒட்டுமொத்த காவல்துறைன்னு சொல்ல, ஒரு சில காவலர்கள் நம்ம சொல்கிறோம். கைது பண்ணீங்க, அவனை 4 அடி அடிச்சிருக்கலாம், இல்லைன்னா கொண்டே வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்கலாம். அதை விட்டு போட்டு காலை உடைக்கிறேன், கையை உடைக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு உசுறு போச்சு. இதே வீட்டில் அண்ணன் தம்பிகளோ பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளையாக இருந்தால் நீ இந்த வேலையை செய்வியா? தப்பிக்க வைக்க தான் பார்ப்பேன். அப்படித்தானே இடைக்காட்டூரில் நடந்திருக்குது. இடைக்காட்டூரில் சாதிக்காரன்னொன்னே அவங்க 2 பேருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் சாதிக்காரன்னொன்னே பிடிக்கலை நீனு. ஆனால் இங்கே ஒரு தேவேந்திர வேளாளர்னா அவங்க அம்மாவை போய் தூக்குற, அவங்க அப்பாவை போய் தூக்கிட்டு போகிற. ஏன் இதே இடைக்காட்டூரில் பண்ணவனை ஏன் தூக்க முடியல? அப்போ நீ என்ன வேலை செய்கிற, யாருக்கு வேலை செய்கிற? சாதிக்கு வேலை செய்கிறியா, இல்லை அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறியா, பொதுமக்களுக்கு வேலை செய்கிறியா அப்படின்ற கேள்வி இங்கே வருமா வராதா? அப்போ காவல்துறையோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம மக்கள், அதாவது சில விஷயம் வந்து நம்ம வந்து இளைஞர்கள் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், தேவையில்லாமல் ஒன்றுக்குள்ள ஒன்றே பிரச்சனை. இப்போ பாரு, அதாவது ஆகாஷுக்கும் அங்கே தேவேந்திர வேளாளர் சமூகத்துக்கு ஒரே சமூகத்துக்கு நடந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் அடிச்சுக்கிட்டதின் விளைவு இன்றைக்கி நம்ம சமூகத்தில் ஒருத்தனோட உசுறு போயிடுச்சு பற்றியா? இப்போ புரியுதா? நான் வந்து எதுக்கு நான் ஒரே சாதிகளை அடிச்சுக்கிறாதீங்க, ஒரே சாதிகளை மல்லு கட்டிக்கிறாதீங்க, நம்மளுக்குள்ளே போட்டி போடாமல் இருக்காதீங்க. அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு இப்போ புரியுதா? நம்மளுக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மை போகணும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்குள்ளே சண்டை போடாதீங்க. நம்மளுக்குள்ளே சண்டை போட்டிங்கன்னா எதிரி அழகாக நம்மளை வந்து கையாண்டுட்டு போயிடுவான், நம்மளை கொலை செஞ்சுட்டு போயிடுவான், நம்மளை தாக்கிட்டு போயிடுவான். நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தாண்டா நம்ம பலம் அப்படின்னு நம்ம இளைஞருக்கு தொடர்ந்து வலியுறுத்துகிறேன். இதில் நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த அக்காவுடைய இந்த திதி கொடுத்துட்டு இங்கே ஸ்ரீரங்கத்தில் கொடுத்துட்டு நான் நேராக மானாமதுரை இங்கே போகிறேன். போயிட்டு மக்கள்கிட்ட மைக்கை கொடுத்து கேட்குறேன், இன்றைய வந்து எடுக்கிறேன். அதில் ஒருத்தர் அந்த போராட்ட காலத்தில் உட்காந்துருந்தவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வர வர இந்த பையனு சரியில்லை. அதாவது ஒரு என்னோட மூவேந்திர மீடியா மைக்கு கொண்டாந்து அவர்கிட்ட நீட்டலையாம், அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கலையாம். அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த பையனு வர வர சரியில்லை அப்படின்னு. ஏன்னா சில விஷயம் பேசக்கூடாது, வெளிப்படையாக பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கூட பிறந்த அண்ணனாக தான் நான் நினச்சி பழகிருக்கிறேன். ஏன்னா வர வர சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் சொன்னாராம், அவனை நம்ம தான் வளர்த்து விட்டோம் அப்படின்னாராம். சிரிப்பு தான் வருது.
இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இல்லை உங்களுக்கு நான் வந்து கூசலையா? மூவேந்தர் மீடியா யாரெல்லாம் வளர்த்து விட்ருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியும். சரியா? என்ன இங்கே யாரும் வளர்த்துணும் அவசியமே கிடையாது. நான் எங்கே போனாலும் எனக்கு சால்வை போடணும், இவர் வாழ்க, தினேஷ் மல்லர் வாழ்க, கல்யாண நிகழ்வில் பத்திரிக்கை போடு, காதுத்துல பத்திரிக்கை போடு, இதெல்லாம் யார்கிட்டையுமே கேட்டது கிடையாது. பெரும்பான்மையாக நிறைய இடங்களில் வந்து என்னை போடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். சரியா? இந்த விளம்பரம் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது. சரியா? அதை வந்து சிலவர் வந்து புரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் அண்ணே, என் அண்ணன், என் தம்பி, என் சகோதரன், என் அங்காளி பங்காளி நான் யாரெல்லாம் நினச்சனோ எல்லாருமே எனக்கு முதுகில் தான் குத்திருக்கீங்க. என்ன இந்த மீடியாவை நான் வர சொல்லிடுவேன், மீடியா வச்சு இதை நான் பெருசு எடுத்துருவேன்னு சொல்லி எத்தனை பேர் மூவேந்தர் மீடியா வச்சு வளர்ந்தவங்க இருக்கீங்க, இப்படியே சொல்ல முடியாது. சரியா? நான் சில விஷயம் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாருமே இப்போ யாரெல்லாம் நம்பணுமோ எல்லாருமே முதுகில் குத்துறாங்களேடா அப்படின்னு நான் அந்த மன உளைச்சல்லையே நான் நொந்து பேசாமல் ஓரமாக நின்றுட்டு இருக்கிறேன். புரியுதா? நான் கடைசியாக வச்ச இந்த 9ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன யாரெல்லாம் நான் இருந்தாலும் நான் என்னோட வேலை மக்களுக்கான வேலையை செய்யணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன். சரியா? நான் மக்களுக்கான வேலையை செஞ்சுட்டு போகிறேன். நான் மைக்கை கொண்டாந்து ஒன்றை கொடுக்கல, இவன்ட்ட கொடுக்கல, ஏன் நீ எதிர்பார்க்குறிய? புரிஞ்சுக்கணும். புரியுதா? எதுக்கெடுத்தாலும் என்னமோ மூவேந்தர் மீடியாவை நான் தான் வளர்த்து விட்டேன். ஏய், நீங்கள்லாம் இந்த சமூகத்தில் தெரிகிறதுக்கு முன்னாடியே மூவேந்தர் மீடியா என்பது வந்து 9 வருஷம் ஆச்சு. நீங்கள் சமூகத்துக்கு தெரியுமோ தெரியாதோ அது அப்பாற்பட்ட விஷயம். நீங்கள் எப்படி வேணாலும் இந்த சமூகத்துக்கு இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் முகத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போனது மூவேந்தர் மீடியா. அதை ஒவ்வொரு ஆளும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரியா? மருதமலருக்கு அடுத்து களத்தில் நின்று மைக்கை பிடிச்ச ஒரு மீடியானா மூவேந்தர் மீடியா தான். இன்னைக்கு 1008 மீடியா வரலாம். சரியா? எத்தனையோ யூடியூப் சேனல் வந்து களத்தில் வந்து நிற்கலாம். ஆனால் யாருமே வராதப்ப கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி மூவேந்தர் மீடியா ஒன்று தான் களத்தில் நின்று மக்களுக்கான பிரச்சனை எல்லாத்துலேயுமே வந்து மைக்கை பிடிச்சி நின்றதுனா மூவேந்தர் மீடியா. உடனே வந்து இந்த சீனா போடக்கூடாது, மூவேந்தர் மீடியா வளர்த்து விட்டோம் அப்படின்னு. சரியா? மூவேந்தர் மீடியா வளர்த்து தான் இன்றைக்கி பெரிய ஆளாக வந்திருக்கீங்க. உங்கள் மூஞ்சியை போட்டாலே நல்லா மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த வெட்டி வீராப்பெல்லாம் வந்து உங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் யாரோட வளர்ச்சிக்கு நான் தடையாக இருந்தது கிடையாது. சரியா? நான் இது வரைக்கும் எல்லாத்தோடையும் பழகிருக்கேன், எல்லாத்தையும் வளர்த்துடும் தான் நினச்சிருக்கேன். சரியா? எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் தான் நினச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை எப்படி ஒரு நாயோட கேவலமாக பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் புரணி பேசும்போதே எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னப்பா நீ அவரை வந்து கூட பிறந்தவனா நினைக்கிற, உன்னை எப்படி புரணி பேசுகிறாருப்பா, அவர் தான்ப்பா புரணி பேசினார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் யாரெல்லாம் நம்பணும் எல்லாருமே என்னை பற்றி புரணி பேசியிருக்கீங்க. சரியா? நான் யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை. என்ன அதனால் நான் கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். அன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குது, நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நான் இவ்வளோ சூழ்நிலை இங்கே வரணுன்ற அவசியம் வந்து கிடையாது. நீ வரலனாலும் ஏன் வரல நீங்கள் யாரையும் நீ கேட்க போகிறதும் கிடையாது. சரியா? என் சூழ்நிலை 1008 இருக்குது. என் ஊரில் இந்த 2 மாதத்துக்குள்ளே 9 மரணம். சரிம்மா? அது யாருக்காவது தெரியுமா? வேணுமா அடுத்த வீடியோவில் வேணும்னா சுடுகாட்டில் போய் புதைச்ச இடத்தெல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாரு. அடுத்தடுத்து என் ஊரில் இறப்பு நடந்துகிட்டு இருக்குது. என்ன நான் அதுலேயே இருந்துக்கிட்டு நான் என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்ச வேலையை இந்த சமூகத்துக்கு செய்யுங்க. சரியா? ஒரு ஆளோட வளர்ச்சி ஒரு ஆளுக்கு பொறுக்குது இல்லை. அது என்ன பழக்கம், என்ன எண்ணம்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மூவேந்தர் மீடியாவை நீ யாருமே வளர்க்க வேணாம். நான் சொல்கிறேன், ஒரு காலத்தில் களத்தில் போய் நிற்கிறதுக்கு ஊடகம் இல்லை, மூவேந்தர் மீடியா நின்றுச்சு. ஆனால் இன்றைக்கி பரவாயில்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீரத்தமிழ் மீடியா அவர் லிங்கேஷ் இருக்காப்புல, அவர் அண்ணன் டிகேவி ராஜா இருக்காப்புல, இந்த இப்போ தங்கச்சி புதுசாக வந்துருக்குது வீரநாடு மீடியா வந்திருக்கு, தம்பி செல்வராஜ் இருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் இல்லாட்டினாலும் அந்த இடத்துல நீ வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது. சரியா? முடிஞ்சால் நீங்கள் அவங்கள வளர்த்து விடுங்க. இனி யாரும் வளர்த்து விட வேணாம். நான் விளம்பரம் தட்டுற ஆள் நான் கிடையாது. எனக்கு விளம்பரமே தேவையில்லை, மீடியாவுக்கு விளம்பரம் தேவையில்லை, தினேஷ் மல்லருக்கு விளம்பரம் தேவையில்லை. ஏன் வேலையை செஞ்சுட்டு நான் பேசாமல் போய்கிட்டே இருப்பேன். இனி யாருமே வளர்த்து விட வேணாம். சரியா? இந்த சும்மா போட்டு இன்னொரு ஆளில் போய்ட்டு நான் தான் வளர்த்து விட்டேன் நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லணும். சரியா? நீங்கள் மக்கள் மனசில் மக்கள் முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மூவேந்தர் மீடியா எப்படி நின்றுச்சு அப்படின்றத மனசில் வச்சு பேசணும். புரியுதா? உங்கள் மூஞ்சி மக்களுக்கு தெரிறதுக்கு முன்னாடியே மூவேந்தர் மீடியா நின்றுருக்குது. மூவேந்தர் மீடியானா யாருக்கும் தெரியாத ஆள் கிடையாது இன்னைக்கு. சரியா? இன்னைக்கு வேணும்னா ஒவ்வொரு ஆளோடைய பேர் வேணும்னா தெரிய வரலாம். அந்த 50 பேர்த்துக்கும் உங்கள் முகத்தை கொண்டு போனதே மூவேந்தர் மீடியா. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் மீடியாவை நாங்கள் தான் தொட்டோம். இது என்ன பழக்கம்? அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்கும்போது. தயவுசெய்து இந்த வார்த்தை யாருமே சொல்லாதீங்க. என்ன ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது இது மாதிரி நாய்க்கு போடுற மாதிரி 500 கொடுத்துப்புட்டு ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். பரமக்குடியில் இது வரைக்கும் ஒரு அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு அண்ணனு பிடிக்க மாட்டேங்குது, பாலண்ணனு சப்போர்ட் பண்ணால் புண்ணியமூர்த்தி அண்ணனு பிடிக்க மாட்டேங்குது. அவர் கேவலமாக நீ பேசினார், என்னைய பேசினார், என் குடும்பத்தை பேசினார், எங்கள் பெத்த தாயை பேசினார். அதுக்கு பண்பாட்டுக்களை அன்றைக்கி என்ன கேட்டுச்சு? அன்றைக்கி பாலண்ணன் முதற்கொண்டு கேட்கல. எனக்கு ரொம்ப வருத்தம் தான். என்னென்னு ஒரு வார்த்தை ஒரு கூட்டத்தை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு மீடியா எப்படியா பேச போச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல.
இந்த மக்கள் யாரும் பெருசாக கேட்கல. அப்போ ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணால் ஒரு ஆளுக்கு பிடிக்கும். அதனால தான் நான் யோசிச்சுட்டேன், எதுக்குப்பா இவர்கிட்ட மைக் கொடுத்தா இவருக்கு காயிறாரு, இவரோட ஆதரவாளருங்கார், இவர்கிட்ட மைக் கொடுத்தா இவர் சொல்கிறாரு, யார்கிட்டையும் மைக்கு கொடுக்க வேணாம். இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம், மக்களுக்கான பிரச்சனை, மக்கள் யாராவது போராட்ட காலத்தில் மக்கள்கிட்ட கேட்டுட்டு மக்களோட பேசுகிற மட்டும் மக்கள்கிட்ட எடுத்து போட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நான் முடிவு எடுத்துட்டேன். அதை விட்டுப்படி ஏன் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறீங்க? ஸோ இது போன்றதெல்லாம் விடுங்க. நான் இன்னும் பேசணுமே நிறையா மனசில் இருக்குது. என்னை வந்து வெளியில் பேச வைக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம நிறையா உங்களால் மன உளைச்சலாகி போய் நிற்கிறேன். என்னையா என்னால் வளர்ந்தவங்க எத்தனை பேர்னு என்னால் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியும். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இருந்த நிலைமை என்ன, இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன எல்லாரோட நிலைமையும் நான் சொல்கிறேன். என்ன அதனால் நான் சொல்லி காட்ட நான் விரும்பலை. எனக்கு சந்தோஷம்தான். என் சமூகத்தில் கஷ்டப்பட்ட ஒருத்தவர் நல்லா செட்டில் ஆனாங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். சரியா? போட்டு போய் கீழே மிதிக்கிறாங்களே, நம்ம எத்தனையோ பேர்த்த தூக்கி விட்றோம், ஆனால் நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறாங்களேன்னு இந்த கோவம் தான். அதையும் நான் இது பண்ணிக்கிட்டு நான் கடந்து போய்கிட்டு என் வேலையை நான் பேசாமல் செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் மூவேந்தர் மீடியா நான் வளர்த்து விட்டேன், இந்த பையன் சரியில்லை, முன்ன மாதிரி இந்த பையன் இல்லைன்னா ஒரு அரங்க கூட்டம் நடத்தும் போது உங்களுக்கு அந்த அரங்கத்துக்கு 20,000 ரூபா கொடுக்க காசு இருக்குது, உங்களுக்கு கொடிக்கட்ட காசு இருக்குது, பேனர் வைக்க காசு இருக்குது, சோறு ஓடுறதுக்கு காசு இருக்குது, சேர் வாங்க காசு இருக்குது, மைக் செட்டு கொடுக்க காசு இருக்குது. நாங்கள் இங்கே மீட்டிங்க்கு வந்தால் நீங்கள் 500 ரூபாய் கொடுப்பீங்க, நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னால் இந்த பையன் சரியில்லை. அப்போ நீங்கள் வசூல் பண்ணி திங்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? கூப்பிடாதீங்க நான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே நான் சொல்ல வரல. சரியா? நான் பார்த்துட்டேன், அப்பட்டமாக பார்த்துட்டேன். சில விஷயம் நான் வெளில பேச முடியாது. அதனால் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் என் வேலையை செஞ்சுட்டு நான் பேசாமல் போய்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் யாரோட வம்பு தும்புக்கு நான் வரலை. என்னை பேசாமல் விட்டுருங்க, என்னை கண்டுக்கிறாதீங்க, என்னை ஆளாகவே மதிக்காதீங்க. சரியா? என் வேலையை செஞ்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. என்னை பற்றி யாருமே இனிமேல் புறணி பேசாதீங்கன்றதை கேட்டுக்கிறேன். சரியா? எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகி போச்சு அந்த இடத்துல வந்துட்டு. நான் ஏற்கனவே நொந்து போய் தெரியுறேன். என்ன நொந்து போனோம் மேற்கொண்டு உங்கள்கிட்ட மைக்கு கொடுக்கலங்கிறக்காண்டி புறணி பேசுகிற வேலை. ஆனால் 10 பேர் உட்காந்துருக்காங்க, என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? கூட இருக்க 10 பேருக்கு வேணும்னா அதை வந்து நல்லா இனிக்கலாம். என்ன ஆனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, என் வேலை என்ன அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நான் மக்களுக்கான வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். புரியுதுங்களா? அதனால் ஒற்றுமை நின்று எல்லா விஷயத்துலையும் போராடுங்க. சரிங்களா? என் வேலையை நான் கண்டிப்பாக செய்வேன். எனக்கு பிடிச்சவங்களா இருந்தாலும் பிடிக்காத இருந்தாலும் நான் அப்படி யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. என்னை வந்து கீழே இறக்கணும்னு பார்த்தவங்களோட வந்து நான் மேலே ஏற்றணும் தான் பார்த்துருக்கேன். சரியா? என்னை எத்தனை பேர் போகிற விஷயம் நான் இது வரைக்கும் யார் வீடியோ நான் போடாமல் அவாய்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. சரியா? முன்ன அதிகமாக ப்ரொமோட் பண்ணுவேன், இப்போ யாரையுமே ப்ரொமோட் பண்ணுறதை விட்டுட்டேன். அவ்வளோதான் வித்தியாசமே. சரியா? மக்களுக்கான பிரச்சனையில் கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் அந்த களத்தில் நிற்கும் போது கண்டிப்பாக நான் வந்து கொண்டு போவேன். இல்லைப்பா என் வீடியோலாம் இனிமேல் நீ போட வேணாம்னாலும் சந்தோஷம். சரியா? அதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? வந்து நான் என் வேலை என்ன வேணுமோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போயிடுறேன். யாராருக்கெல்லாம் பிடிக்கலையோ மூவேந்தர் மீடியாவில் வேணாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ வெளிப்படையாக சொல்லிடலாம், இனிமேல் எங்கள் வீடியோலாம் போடாதீங்கப்பா, என் வீடியோ போட்டால் தான் உனக்கு வந்து வியூவர்ஸ் வந்து லட்சக்கணக்கில் போகுது, அதனால் என் வீடியோலாம் போடாதுன்னு என்ன சொல்லுங்கள், ஒரு கட்சிக்காரன் சொன்ன மாதிரி. அதனால் நானும் இனிமேல் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். சரிங்களா? மக்களுக்கான போராட்டத்தில் அந்த விஷயத்தை நான் வந்து செய்கிற வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். தம்பி ஆகாஷோடைய இந்த படுகொலைக்கு சரியான தீர்வு வந்து வேணும். நாம் தமிழர் கட்சிகளுடைய பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா தம்பிமார்களும் அக்காமார்களும் போராடி இருக்காங்க. ஏனைய கட்சியிலும் வந்து வந்திருக்கிறதா வந்து கேள்விப்பட்டோம். கண்டிப்பாக இதற்கான ஒரு தீர்வை வந்து அனைத்து அரசியல் கட்சியும் எடுக்கிற விதமாக நம்ம அனைவருமே மக்கள் எல்லாரும் கொண்டு போகணுன்றதை கேட்டுக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.